ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகியை பார்த்தோம்னா அவங்க ரகுராமுக்கு இந்த மாதிரிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா ஒரு சாமியார் அழைச்சிட்டு வரவும் அந்த சாமியார் ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரணும்னா இந்த வீட்டில் ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு எல்லாருமே சம்மதிக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எனக்கு இதுலாம் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம குடும்ப பிரச்சனைலாம் தீரணும்னா கட்டாயம் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கவும் உடனே அவங்க ரகுராம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமியார் பார்த்தோம்னா அதாவது இந்த பூஜையை ரகுராமோட வாரிசு தான் செய்தாகணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சாமி கண்டிப்பாக ரகுராமோட வாரிசு தான் இந்த பூஜையை செய்தாகணுமான்னு கேட்கும்போது, ஆமாம்மா இந்த பூஜையை ரகுராமோட வாரிசு தான் செய்து முடிக்கணும் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே ரகுராம் ரொம்பவே எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதெல்லாம் பூஜையை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாமியார் சொல்கிறாங்க, இல்லை இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து தான் தீரணும் அப்படிங்கும்போது அப்போ வராமே இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போகவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானகி மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா பண்ணுறதுக்கு, தனா தான் இந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு சாமியார் சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுறதுக்கு தனா வருவா அப்படிங்கிறாங்க. சரி தனா வந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பெரியப்பா விட மாட்டாரா, என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது தனா எப்படி வரவழைக்கணுமோ நான் அப்படி வரவழைக்கிறேன், கண்டிப்பாக இந்த பூஜையை செய்தே தீரணும் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா தனாக்கிட்டையும் கதிர்கிட்டையும் இந்த பூஜை விஷயத்த சொல்லவும் அப்போ தனாவும் கதிரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் சரிதான், அப்பாவுக்காண்டி இந்த பூஜையை பண்ணுறதுக்கு நான் வீட்டுக்கு வர தயார் தான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அப்பா என்னை பார்த்தாருன்னா கண்டிப்பாக விட மாட்டார, இந்த பூஜையை பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு வர, என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே மாயா போட்டோம்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடி அதாவது தனாவோட முகத்தை மூடின மாதிரிக்கு நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவும் மாயா அதெல்லாம் சரிப்பட்டு வருமானு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நீ முகத்தை மறைச்ச மாதிரிக்கு வா அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூஜைக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ மாயா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா கண்டிப்பாக தனா வருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க, தனா கையால் தான் அந்த பூஜையை செய்ய முடியும் அப்படிங்கும்போது எப்படி மாயா அதெல்லாம் முடியும், உங்கள் பெரியப்பா பார்த்துட்டா அவ்வளோதான் அப்படிங்கும்போது பெரியப்பா தனாவை பார்த்தா தானே, தனாவை பார்க்காத மாதிரி இந்த பூஜையை செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ சொல்ற, ஆனாலும் எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு ஜானகி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தனா வராங்க. தனா கூடயும் இன்னும் 2 லேடிங்களும் வராங்க. எல்லாருமே அதாவது தலையில முக்காடு போட்ட மாதிரிக்கும் முகத்தை மறைச்ச மாதிரிக்கும் வராங்க. இங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் தான் காட்டுறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் மாயா சும்மா இருக்க மாட்டா, தனா தான் வரவழைச்சி அவ கையால தான் இந்த மாதிரிக்கு இந்த பூஜை பண்றதுக்காக அவ ரெடி பண்ணுவா அப்படிங்கவும் அதனால நம்ம நடக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றதுலாம் சரிதான் அண்ணி, ஆனா தனாவை நம்ம வீட்டுக்குள்ள வரவிடாம என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் அவ எப்படி வாரான்னு நானும் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாமியாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொல்லிட்டு பூஜைக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மாயா தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தனா நீ கிளம்பிட்டேல அப்படிங்கும்போது ஆமா மாயா நான் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்ன மாதிரிக்கே நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க அப்படிங்கும்போது உடனே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த மாயா தனாவை எப்படியும் வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவா, என்ன பண்ணுறான்னு நானும் தான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி வாசலே காத்துட்ருக்கவும் அப்போ மாயா தெரிஞ்சுக்கிட்டுதாங்க, அதாவது பத்மாவும் பார்வதியும் எப்படியாவது தனா வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு மாயா புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ தனா மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் வந்துருட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்துரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் சாமியார் வந்துருவாரு, நீ கிளம்பி வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ தனா கூட 2 லேடிகளோடு சேர்ந்து வராங்க. பார்க்கும்போது பத்மாவும் பார்வதி வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே தனா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இது என்னது, அத்தையும் சித்தியும் வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க, அநேகமாக நம்ம வருவன்னு தெரிஞ்சு நம்மளை அப்பா கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக தான் இவங்க வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனா பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் அப்போ கூட 2 லேடிங்க வராங்களா, அவங்களும் முகத்தை மறைச்ச மாதிரிக்கு வராங்க. உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு பூஜைக்காக தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் முகத்தை பார்க்காம நான்
வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக உங்கள் முகத்தை காட்ட போறீங்களா இல்லைன்னு சொல்லவும், அப்போ அந்த லேடிங்க வந்து காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் பத்மா பார்வதியும் வலுக்கட்டாயமாக அவங்க முகத்தில் மூடி இருக்கிற அந்த சாரியை வந்து அவங்க விலைக்கு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தனா கிடையாது, வேற ஒருத்தங்கள தான் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டுமே ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணுறாங்க. அடுத்தது தனாவோட முகத்தை பார்க்குறதுக்காக வரும்போது ஐயோ அத்தை இப்போ நம்ம முகத்தை பார்க்கறதுக்காக தான் வராங்க, இப்போ மட்டும் நம்மளை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தனா பயத்தோடு இருக்கவும் கரெக்டாக அங்கே மாயா வந்துருந்தாங்க. வந்ததுமே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது தனாவா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது எப்படியாவது வந்து இந்த பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சதிவேலை பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன? இப்போ பூஜை கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க, பேசாம போங்க, நம்ம வீட்டுக்கு பூஜைக்காக வந்திருக்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நான் இப்பவுமே பெரியப்பா கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படிங்கவும் ஐயோ நீ அதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லிடாது அப்படின்ட்டு பத்மா பார்வதியும் பயந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க மாயா வந்து அந்த 2 லேடிகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலையை நீங்கள் வந்து அதாவது தனா மாதிரிக்கு நீங்கள் 3 பேரும் வந்திருக்கிறீங்க, அப்படி மட்டும் இல்லைன்னா இவங்க எப்படியாவது தனாவை கையங்கொள்ளாமல் மாட்டி வச்சிருப்பாங்க, உங்களால தான் தனா சிக்காம போன அப்படின்னு சொல்லவும் அதனால பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் சரி தான், இந்த வீடு இந்த குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்காக தானே நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரிக்கு கேட்டீங்க, ரகுராம் ஐயா எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாரு, அவருக்காக இந்த சின்ன விஷயத்த கூட நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாருமே முகத்தை மூடின மாதிரிக்கு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா பத்மா பார்வதி நினைக்கிறாங்க அந்த 2 லேடிங்களோட முகத்தை தான் நம்ம பார்த்தோம், 3ஆவதாக ஒருத்தவங்க இருக்கிறாங்களே அவங்களோட முகத்தை நம்ம பார்க்கலையே, ஒருவேளை தனாவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்வதி கேட்கும்போது அவங்க முகத்தில் மூடி இருக்கிற அந்த சேலையை வேணால் விலைக்கிட்டு பார்க்கலாமா அப்படிங்கும்போது ஐயோ நீ அதெல்லாம் பண்ணிடாத, சப்போஸ் தனா இல்லாமல் வேற யாராவது இருந்துட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வந்து அசிங்கப்பட்டு போயிடுவோம், அதனால பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சாமியார் வராங்க. சாமியார் வந்ததுமே ஜானகி மாயாவும் அவங்க வரவே இருக்கிறாங்க. அப்போ சாமியார் வந்து உட்காருதாங்க, பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து மாயா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, தனா ஒன்றும் வரலையே, எப்படியாவது வருவாளான்னு சொல்லி கேட்கும்போது பெரியம்மா தனா வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி வந்து என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது அங்கே உட்காந்துருக்கா பாருங்க முகத்தை மூடன மாதிரிக்கு, அதுதான் நம்மளுடைய தனா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கையால் அங்கே பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க.